நல்ல பயசா கடவுள் பக்தி உண்டு. ஆனையை ஆட்டுக்குட்டி போய் கொண்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி அப்புறம் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடச்சது வந்து அது வந்து கடவுள் கிருபை. அவருக்கு சுத்தமாக இந்த மினிஸ்ட்ரி பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ அவரோட ப்ரேயர் எங்கள் எல்லாருக்கும் இருக்குன்ட்டு அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த இது வரையும் மேன்மைப்படுத்துவது அவருடைய கரங்களில் இருக்குதுன்னு சொல்லுது. பின்னர் 1992 ஆண்டு செப்டம்பர் 30 குமரி மாவட்டத்தை சேர்ந்த சகோதரி ஜோஸ்பின் அவர்களை திருமணம் செய்தார். ஒரு ஆள் நல்ல ஸ்டைலாக இருந்தாங்க. இப்போ நாங்கள் நினச்சோம் சரி காரியம் இல்லை அப்போ அப்படின்னா சரி சார் செய்யலான்னு சொன்னேன். சொன்னோன்னே மகிட்ட கேட்டான். அவளுக்கு விருப்பம் தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் விருப்பம்னா எனக்கும் விருப்பம் தான்னு சொன்னான். நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காலேஜ் போக ஆரம்பித்தேன். காலேஜ் போகும்போதே அலையன்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஆனால் எதுவுமே எனக்கு திருப்தியாக இருந்த மாதிரி இல்லை. எங்கள் ஊரில் சர்ச்சுக்கு வந்து பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் ரெகுலராக வருவாங்க. ஆண்டாம்பாறையிலேருந்து பாஸ்டர் வருவாங்க. அந்த பாஸ்டர் சொன்னாங்க, என் ஒய்ஃபோட அக்கா பையன் இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல பையன், சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாரு, ஆனால் ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி வச்சு நடத்திட்டுருக்கிறாரு. ஆனால் என்ன வசதியெல்லாம் அவ்வளோவா கிடையாது. ஆனால் பையனை பொறுத்த மட்டும் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், நீங்கள் நம்பி அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம். வந்தாங்க, வந்து பார்த்துட்டு சரி காஃபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலங்கள். அதே மாதிரி அந்த காஃபி கொடுக்குற படம்லாம் நடந்துச்சு. அப்போது கொடுக்கும்போது எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ஆள் நல்ல, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருப்பாங்க, ரொம்ப கருப்பாக இருக்குமா. ஐயோ ரொம்ப கருப்பாக இருக்காரு. ஆனால் சென்னை ஓகே, பிஸ்னஸ்மேன் ஓகே, ஆனால் கலரு என்னமோ பயங்கர கருப்பாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அப்போ காஃபி கொடுக்க சொல்லும்போது நான் காஃபி கொடுத்தேன். கொடுக்கும்போது ஆள் என்னமோ கருப்பு தான், ஆனால் என்னமோ என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். சிரிக்கும்போது என்னமோ அது அந்த சிரிப்பு நல்லா இருந்தது. உடனே நானும் லைட்டாக சிரிச்சிட்டு உள்ளே போயிட்டேன். மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா அப்போது நிறைய பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் மேரேஜ். அதனால் இப்போ என்னென்னா இந்த 6 மாதத்தில் நிறைய விஷயங்கள், அவருடைய பேக்ரவுண்டு, அவருடைய குடும்ப வறுமை, அவருடைய கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு அந்த லெட்ரு மூலமாக தெரிய ஆரம்பிக்கும்போது எனக்கே மனசுக்கு அதை பார்க்கும்போது, படிக்கும்போது, அதை கேள்விப்படும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒவ்வொரு வாட்டியும் அந்த லெட்ரு வரும்போது ஏதாவது அவர் கஷ்டப்பட்ட அந்த இதுகளை அதைத்தான் எனக்கு நிறைய எழுதும்போது அதை ஒவ்வொன்றையும் எனக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறாரே, தன்னுடைய குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் தனக்கு சாப்பாடு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாரே அப்படிங்கும்போது எனக்கு என்ன மைண்டில் தோணுச்சுன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கண்டிப்பாக ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபினுடைய உணர்வுகளையும் சரி, அவங்களுடைய கஷ்டங்களையும் சரி கண்டிப்பாக புரிஞ்சுக்கிற மனுஷனாக இருப்பாருங்கிறது எனக்கு நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சகோதரர் டி ஸ்டீவன் அவர்கள் 1993 ஆண்டு சாந்தோம் பகுதியில் உள்ள சகோதரர் ஜார்ஜ் ஜெபமணி அவர்கள் வீட்டில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதில் நல்லாயன் ஜெப குடும்பத்தின் ஸ்தாபகர் சுவிசேஷகர் பென்ஹர் அவர்கள் தேவ செய்தி அளித்தார்கள். அவர்கள் பகிர்ந்த தேவ செய்தியில் தொடப்பட்டு நமது அன்பு சகோதரர் அவர்கள் ஆண்டவருக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். சாந்தோமில் ஜார்ஜ் ஜெபமணின்னு சொல்லிட்டு அந்த பிரதருடைய வீட்டில் உள்ள அந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்காக என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு என்னென்னா மைண்டில் சரி நம்மளுக்கு ட்ராவல்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரே, அதனால் அவர் கூப்பிடும்போது நம்ம போகாமல் இருக்க முடியாது, அதனால் நம்ம அந்த வாட்டி எப்படியா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். அங்கே போனால் அந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து மெசேஜ் கொடுக்குறது யாருன்னா பிரதர் பென்ஹர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அங்கே வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ப்ரேயரை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சரி இன்னைக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அறிமுகப்படுத்திட்டு இப்போ பிரதர் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஷாக் ஆகிட்டார். ஐயோ நமக்கு பாட்டு பாடிய அனுபவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீயும் வா நம்ம 2 பேரும்
போல். சரி 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி பாடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் எழுப்பி முன்னாடி போயிட்டு சரி என்ன பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு நம்ம பெர்க்மேன்ஸ் பிரதரோட ஒரு பாட்டு புக்கு தான் இருந்தது. சரி அதை எடுத்து அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த பாட்டு எப்படி பாடுவேன் நான், அந்த பாட்டு தான் வந்தது. அது பார்த்திங்கன்னா அந்த பாட்டோட வரிகளை பார்த்திங்கன்னா, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த வரிகள் வரும். ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டுன்னா இதுதான். சுவிசேஷகர் பென்ஹர் அவர்கள்தான் சகோதரர் டி. ஸ்டீவன் அவர்களை ஊழியத்தில் உருவாக்கி அவைக்குரிய சத்தியங்களை கற்றுக் கொடுத்தவர். சுவிசேஷகர் பென்ஹர் அவர்கள் வருடந்தோறும் ஏலகிரியில் நடத்தும் ஜெப முகாம் நமது அன்பு சகோதரருக்கு முதன்முறையாக பாடல்களை பாடவும் தேவ செய்தியை பிரசங்கிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அருமை சகோதரனை நான் முதலாவதாக பார்த்த இடம் நல்லாயின் ஜெப குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐக்கியத்தில் குடும்பமாக வந்திருந்த போது இவர்களை பார்த்தேன். அருமையான சகோதரி, நன்றாக பாடக்கூடிய கிருபைகளை பெற்றவங்க, நல்லா பாடுவாங்க. அருமையான சகோதரனும் கூட கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யணும் என்று சொல்லி அப்பொழுதே வாஞ்சையோடு கூட இருந்தவங்க. பிரதர் பென்னர் என்பவர் வேதத்தை குறித்து நல்லா போதிப்பார், வேதத்தின் ஆழங்களை சொல்லிக் கொடுப்பார். எனவே அந்த இடத்துல அருமை சகோதரன் இணைந்து வேதத்தை அறிந்து கொள்ளவும் வேதத்தை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளவும் அவர் பிரயாசப்பட்டு அவர் செய்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. பாஸ்டர் செல்வம் ஜோசப் அவர்கள் சகோதரர் டி. ஸ்டீவன் அவர்களை சென்னை விருகம்பாக்கத்தில் பெரிய வெள்ளி ஆராதனை, ஞாயிறு ஆராதனை மற்றும் அநேக கூட்டங்களில் பயன்படுத்தினார். பாஸ்டர் செல்வம் ஜோசப் அவர்கள்தான் முதன்முறையாக நமது அன்பு சகோதரரை சுவரொட்டிகள் மூலமாக விளம்பரப்படுத்தினார். பாஸ்டர் அருள்மணி அவர்களும் அன்பு சகோதரருக்கு பல ஊழிய வாய்ப்புகளை கொடுத்தார். முதல்ல நான் இந்த வலசரவாக்கத்தில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துல தான் அருமையான சகோதரனை 99 நினைக்கிறேன் நான் அங்கே சந்தித்தேன். அவர் அங்கே வந்த மக்களிடத்தில் அவர் பழகின விதங்களை பார்த்தது எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அன்றைக்கி தான் அவர் முதல்ல நான் சந்திக்கிறேன். அடுத்தடுத்து மீட்டிங்கில் போகும்போதெல்லாம் அவர் என்னோடு கூட நல்லா பழக ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். அந்த வகையில் எங்களுடைய சபைக்கு 2001 குட் ஃப்ரைடே சர்வீஸுக்காக நான் கூப்பிட்டுருந்தேன். எங்கள் சபையில் இருக்கிற எல்லாருக்குமே அவரை ரொம்ப மனதார ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த நாளில் இருந்து எங்களோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம். அதுக்கு பிறகு 2004 வருஷத்தில் நாங்கள் கிராம ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தோம். அந்த நாளில் சகோதரர் வந்து கேட்டார், நான் கூட அந்த ஊழியத்துக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி கிராம ஊழியங்களில் நிறைய இடங்களுக்கு போனோம். விழுப்புரம், செஞ்சி, திருவண்ணாமலை, அரக்கோணம், ஆயல், சோளிங்கர், ஆந்திராவில் புத்தூர், இப்படி நிறைய இடங்களில் நாங்கள் நிறைய கிராம ஊழியங்கள் செஞ்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் ஊழியத்துக்கு நாங்கள் போகிறோம், கிராம ஊழியத்துக்கு போகிறோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம ஊழியன்னா ரொம்ப ஆசை அவருக்கு. ஊழியத்தின் வாஞ்சேன்னா அதாவது அந்த நாளில் தான் அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. சென்னையில் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து போதகர்களும் வந்து அவர்கிட்ட தான் கார் வாங்குவாங்க. நானே முதல்ல கார் வாங்கினேன்னா அவர் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் கார் வாங்கின ஆசையாக வந்தது. இன்றைக்கி நிறைய கார் அவர் மூலமாக தான் வாங்கினேன். ஆண்டவர் என்னையும் அவர் மூலமாக என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். அந்தளவுக்கு இருந்த நேரத்தில் அவர் சரியாக சொல்லுவார், சாட்டர்டே சண்டே கம்பெனி லீவு, நாங்கள் ஊழியத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கிளம்பிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். எதையை பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார். ஊழியன்னா ஊழியந்தான், நீங்கள் போய் நடத்தணும்னு சொன்னால் அவர் வந்து ஐயோ நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் ஒரு முதலாளி, நான் வந்து இப்படியெல்லாம் போக மாட்டேன்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. எந்த சின்ன ஊழியன்னா கூட அவர் முன்னாடி வந்து நிற்பார். எனக்கு வீட்டில் நடக்கிற ப்ரேயர் மீட்டிங் கூட அவர் தான் வந்து நிற்பார். ஸோ சின்ன வயசில் மினிஸ்ட்ரி ஒன்றா போனதெல்லாம் பார்த்திங்கன்னா லைக் நாங்கள் நிறைய வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிருக்கோம். ஸோ நிறைய வில்லேஜஸ் போய் பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறதுலேருந்து, பாட்டு பாடுறதுலேருந்து, டான்ஸ் ஆடுறதுலேருந்து, ஆண்டவரோட வார்த்தையை சொல்கிறதுலேருந்து, ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்கள் சின்ன வயசில் குரூப்பாக ஃபேமிலியாக போயிருக்கோம். மெயினாக செல்வம் பாஸ்டர் அங்கிளோட சர்ச்லேருந்து நிறைய கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, நிறைய இது மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போல்லாம் ஃபேமிலியாக போய் ஊழியம் செய்கிறதுனா லைக் அண்ணா, தம்பி, நான், அம்மா, அப்பா எல்லாருமே ஒரு இதில் ஏதாவது பண்ணி லைக் வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் நிறைய அன்னோன் பீப்புளை வந்து ரீச் பண்ண ஆண்டவர் அப்போவே எங்களுக்கு உதவி செய்திருக்கார். ஆண்டவர் இவரை கண்ணீரோடு ஜெபிக்கும் மனதுருக்கத்தின் அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார்.
இதுவே இவருடைய பலனாக இருக்கிறது. நல்லா ஜெபிக்கிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தோடனே மெசேஜ் கொடுக்கும்போதே ப்ரேயர் பண்ணும்போதே அப்படியே அவரை அறியாமலே அப்படி கண்ணிலேருந்து கண்ணீராக வரும். அப்படி வரும்போது ஒரு வாட்டி பிரச்சனை இல்லை, 2வது வாட்டி பார்க்கும்போது நான் வந்து பின் சைடில், ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால நான் பின்னாடி தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா குழந்தைங்க விளையாடிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பின்னாடி தான் உட்காந்துருப்பேன். அப்படி இருக்கும்போது பின்னாடி இருக்கிறது இங்கெல்லாம் சிரிக்கிறத நான் பார்த்தேன். அப்போ எனக்கு என்னென்னா கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு ஒருவேளை நான் யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க பண்ணுறதை பார்த்தோன்னே எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் உடனே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி மெசேஜ் கொடுக்க சொன்னால் மெசேஜ் கொடுத்துட்டு வர வேண்டியது தானே, ப்ரேயர் பண்ணுறதுக்கெலாம் பண்ணிவிட்டு ஒழுங்காக வர வேண்டியது தானே, எதுக்கு இந்த மாதிரி அழுது பண்ணுறீங்க, அழுகிற மாதிரிலாம் பண்ணுறீங்களே, இவங்கெல்லாம் உடனே என்னது வந்து அழுமூச்சி மாதிரிலாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. இனிமேல் அடுத்த வாட்டியெல்லாம் இனிமேல்லாம் அப்படி பண்ணும்போதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, அப்படிலாம் நான் வரமாட்டேன் உங்கள் கூட அப்படின்லாம் சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். அப்போது சரி ஓகே, நான் அப்போது அடுத்த வாட்டிலாம் நான் போய் எனக்கு கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லிவிட்டு அடுத்த வாட்டிக்கு போகும்போது சரி ஓகே அப்படி பண்ணுவாருன்னு பார்த்தா அப்பவும் இந்த மாதிரி தான் ஒரு அழுது ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. அப்போது இவருக்கு கஷ்டமாக போச்சு. என்னடா இது, நம்மளாம் நினச்சி அழக்கூடாதுன்னு நினச்சா கூட நம்மளையும் மீறி நமக்கு இந்த மாதிரி அழுக வருதே, என்ன பண்ணான்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவர் வந்து இதுக்காக கடவுள்கிட்ட நான் ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி கேட்கும்போது, எஸ்ஸப்பா நான் ஏன் இப்படி மெசேஜ் கொடுக்க சொன்னால் என்னை அறியாமலே எனக்கு அழுகையாக வருதே, நான் என்ன பண்ணுறது, எல்லோரும் என்னை கிண்டலாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கேன்னா, இது வந்து உனக்கு ஒரு பலவீனம் கிடையாது, இதுதான் உனக்கு ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு பலனாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ எனக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தோடனே என்கிட்ட வந்து சொன்னார், இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து இதை ஒரு மாதிரி தான் நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறது எப்படி சொல்கிறாருன்னா, இது உனக்கு ஒரு பலன் மாதிரி. சில ஃபோன்னா நானே ப்ரேயர் பண்ணிட்டு வச்சிருவேன். சில டைம் அவங்க அழுறதை பார்த்தா என்னாலே தாங்க முடியாது. உடனே அண்ணனுக்கு கால் பண்ணுவேன். எவ்வளோ நைட்டுனாலும் உடனே ஃபோனை எடுத்து உடனே கான்ஃபரன்ஸ் கால் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு அதோட விட மாட்டாங்க.